இன்றைய மனித வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் வருகிறது. இதை தடுப்பதற்கு நாம் எந்தவிதமான ஆயுதம் வைத்திருக்கின்றோம்? உதாரணமாக நாம் வயல்களிலே பயிரிடுகிறோம் என்றால் மற்ற உயிரினங்கள் வராதபடி ஒரு வேலியை போடுகின்றோம், பயிர்களை பாதுகாத்துக் கொள்கின்றோம். இதே போல்தான் நம் உடலில் உள்ள அறிவு, கார்த்திகேயா 6வது அறிவு, எதையுமே தெரிந்து கொள்ளும் அறிவாக வருகின்றது, சேனாதிபதி. அதே சமயத்தில் தீமைகள் வராது பாதுகாக்கும் சக்தியாகவும் அது இருக்கின்றது. 6வது அறிவு என்கிற பொழுது தன் எண்ணத்தால் உருவாக்கும் சக்தி பெற்றது. அதாவது ஒன்றை மற்றொன்றுடன் இணைத்தால் இன்னொன்று உருவாகும் என்று அறிந்து செயல்படும் அறிவை பெற்றவன் என்று பொருள். அருள்வழி பெற்றவன், உணர்வின் தன்மை ஒளியின் தன்மையாக உருவாக்கியவன், ஒளியின் சரீரமாக பெற்றவன் யார்? அந்த அகஸ்தியன். அவன் ஒளியான உணர்வை நமக்குள் நுகரப்படும் பொழுது இருளை அகற்றி ஒளியின் உணர்வாக நமக்குள் உருவாக்க முடியும். நஞ்சை ஒடுக்கி அந்த ஞானியின் உணர்வை நமக்குள் உருவாக்கப்படும் பொழுது இருளென்ற நிலைகள் அகற்றப்படுகின்றது. பாம்புகள் அனைத்தும் தன்னுடைய விஷத்தை பாய்ச்சி, அதாவது மற்ற உயிரினங்களின் மீது பாய்ச்சி அதை கொத்தி அதன் பின் விழுங்குகின்றது. ஆனாலும் அந்த உயிரினங்களுடைய விஷங்கள் பாம்பின் உடலில் சேர்க்கப்பட்டு அதுவே உறைந்து பல வர்ணங்களாக நாகரத்தனமாக ஆகின்றது. ஆனால் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியானவனோ விஷத்தை வென்று 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 ஒளியின் உணர்வாக பெற்றவன். அந்த துருவ நட்சத்திரம் அது நீல நிறமாக இருக்கும், இளம் நீலம். நெருப்பு எரியும் பொழுது அதிலே நீல நிற ஜுவாலை வந்தால் அது வீரியமான நெருப்பாக வரும். இதே போலத்தான் துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியும் தெரிய வரும். வானத்தில் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் துருவ நட்சத்திரத்தை பார்த்தோம் என்றால் இளம் நீளமாக பல பல என்று மின்னும். அதிலிருந்து வரும் பேரருள் பேருடைய நமக்குள் நுகர்ந்து பழகுதல் வேண்டும். அந்த நீல நிற ஒளிக்கற்றைகளை நாம் சுவாசித்து பழக வேண்டும். அந்த உணர்வை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் இணைக்க வேண்டும். உதாரணமாக வேதனை, வெறுப்பு, கோபம், ஆத்திரம் என்ற உணர்வுகளையெல்லாம் நாம் நுகர்ந்தோம் என்றால் ஓம் நமச்சிவாய, அதாவது நமது உயிர் அதை ஜீவன் பெறச் செய்து அந்தந்த குணத்தின் அணுக்களாக உடலாக அது உருவாக்கி விடுகின்றது. ஆனால் அந்த உணர்வுகள் நம் உடலாக ஆவதற்கு முன்னாடியே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து தீமையான குணங்கள் நமக்குள் ஜீவன் பெறாதபடி, அதற்கு ஜீவன் கொடுக்காதபடி தடுத்து விட வேண்டும். அது அகஸ்தியனை போன்று அவன் எப்படி நீல நிறமாக துருவ நட்சத்திரமாக ஆனானோ அவனை போன்று நாமும் நம் உணர்வுகளை ஒளியாக மாற்றிடல் வேண்டும். அதற்குத்தான் இதை சொல்லுகின்றோம். இதைத்தான் உங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தை தீமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய, தீமைகளை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக கொடுக்கின்றோம். அதிகாலை துருவ தியானத்திலே அந்த சக்தியை வலுப்பெற செய்து மற்ற நேரங்களில் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதை வலிமை சேர்த்து வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை அகற்ற முடியும், உணர்வை ஒளியாக்க முடியும்.